Hi students, next VC exercise 7.7 first sum, first division. Okay, find the intervals of concavity and the point of inflections for the functions. Okay, so இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கொடுத்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கேட்டிருக்கிறாங்க. இன்டர்வல் கொடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதாவது கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது இன்டர்வல்ஸில் கான்கேவிட்டி கேட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கொடுத்தாங்கன்னா இந்த மாடலில் தான் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை வந்து 2 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஒரு வேளை ஜீரோக்கு ஏதாவது நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏதாவது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் சி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்ஃபினிட்டி வந்தாலும் அதையும் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா சி எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும். அதை வச்சு இன்டர்வல் எடுத்துக்கணும். இன்டர்வல் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி இன்டர்வல் ஃபார்ம் பண்ணி சைன் ஆஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சைன் கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் வந்தால் கான்கே அப்வர்ட், மைனஸ் வந்தால் கான்கே டவுன்வர்ட், ப்ளஸ் வந்தால் கான்கே அப்வர்ட், மைனஸ் வந்தால் கான்கே டவுன்வர்ட், அவ்வளோதான். அப்போ எந்த வேல்யூவில் கண்டுபிடிச்சி சொன்னீங்களோ அந்த வேல்யூ எடுத்து கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்கும். சரிங்களா, இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் கியூப். ஓகே, ஃபஸ்ட்டு 2 டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தட் இஸ் இது யூவி. ஸோ ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸ். ஸோ எக்ஸ் இன்ட்டு இதை ப்ராடக்ட் ரூல் போட்டோம்னா என்ன வந்துடுது, 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் க்யூப்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ இதில் ஏதாவது காமனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன வந்துடும்னா 3x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் க்யூப்னு வரும். இதை அரேஞ்ச் பண்ணால் எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயரை வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் என்ன வந்துடும்னா 3x ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 மட்டும் இருக்கும். இதை அரேஞ்ச் பண்ணோன்னா x minus 4 the whole square into 2x minus 4 வரும். சார் 4x minus 4 வரும். என்ன வரும் உங்களுக்கு 4x minus 4. இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணால் x minus 4 the whole square into 4 காமனாக வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடுது x minus 1ன்னு வந்துடும். x minus 1. ஓகே, இதுதான் என்னென்னா f dash of x ஓட வேல்யூஸ். இதில் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறேன். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ 4 காமனாக இப்படி வெளியில் எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா, ரைட். இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் த ஹோல் ஸ்கொயர் இது எழுதுனா இங்கே 1ன்னு வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு வரும். 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4ன்னு வரும். சரிங்களா, ரைட். இப்போ இதை அரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 காமனாக நான் வெளியில் எடுத்துடுறேன். இங்கே ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. இங்கே ப்ளஸ் ஸோ இங்கே 2 இன்ட்டு தட் இஸ் 2x மைனஸ் 2ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 2 மட்டும் தான் இந்த எக்ஸ் மைனஸ் 4. இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் 4 இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் 4 வெளியில் எடுத்துகிட்டேன். ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. அப்போ இதில் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ்னால் 2ஆல் மல்டிபிள் பண்ண 2x மைனஸ் 2ன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ அரேஞ்ச் பண்ணால் என்ன வந்துடுது 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு இதை ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன வந்துடுது 3x மைனஸ் 6ன்னு வந்துடுது. ஸோ இப்போ 3 காமனாக வெளியில் எடுத்தோம்னா என்ன வந்துடுது 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு 3 காமனாக இதில் வெளியே எடுக்கணும் எக்ஸ் மைனஸ் 2ன்னு வந்துடும். சரிங்களா, ரைட். இதுதான் என்னென்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். இதுதான் என்ன எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். ஓகே, ஸோ இப்போ இதை செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. நோ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ 12 இந்த பக்கம் போனால் 0 ஆயிரும். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸ் தான் இன்டர்வல் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இன்டர்வல் எடுத்துக்கும் போது நீங்கள் எப்பவும் போல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூன்னு எடுத்தாச்சு. இப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கமா 2 ஒரு இன்டர்வல். அடுத்து நெக்ஸ்ட் என்ன வந்துடும்னா 2,4ங்கிற ஒரு இன்டர்வல். அடுத்து 4, இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், கான்கேவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு கான்கேவிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்னென்ன எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம் நம்ம இன்டர்வல்ஸ்
இங்கே என்ன எழுதுவோம் நம்ம sin of f double dash of x இங்கே வந்து concavity அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே என்ன எழுத போகிறேன் concavity. ஓகே ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி கமா 2 2 கமா 4 கமா இன்ஃபினிட்டி. எப்பவும் போல் இதுலேயும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் வேல்யூவும் இங்கே அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். சரிங்களா? ரைட். இப்போ சைன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இன்ஃபினிட்டி மைனஸ் 2 இன்ஃபினிட்டி கமா 2னா அதுக்கு முன்னாடி வேல்யூ 0 இருக்கும். ஸோ 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 0 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்குது 12 இன்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 2 தட் இஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். நம்மளுக்கு சைன் தான் தேவை. அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடுது. அப்போ கான்கேவ் அப்வேர்டுன்னு எழுதுகிறோம். இங்கே என்ன எழுதணும் கான்கேவ் அப்வேர்டு. ஸோ ப்ளஸ் வந்தால் கான்கேவ் அப்வேர்டு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மைனஸ் தான் வரும். ஏன்னா இங்கே என்ன வருது நடுவில் 3 இருக்கும். 3 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துடுது 12 இன்ட்டு இங்கே 3x ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 12 இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 1 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் தான் இருக்குது மைனஸ் வந்துடும். அப்போ இங்கே என்ன எழுதணும் கான்கேவ் டவுன்வேர்டு. கான்கேவ் டவுன்வேர்டு அப்படின்னு எழுதணும். சரிங்களா? ரைட். அடுத்து என்ன நம்மளுக்கு 4னா 5ன்னு எடுத்துக்கணும். 5 எடுத்தால் இதுலேயும் ப்ளஸ் இதுலேயும் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ இங்கே என்ன எழுதணும் கான்கேவ் அப்வேர்டு. அவ்வளோதான். இப்போ கான்கேவிட்டி கண்டுபிடிச்சாச்சு. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணுமா? அது ரொம்ப சிம்பிள். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் என்ன எக்ஸ் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதான் இதான் மீனிங். இந்த 2 இருக்கும்போது +2 மைனஸாக வருது. அடுத்து 4 இருக்கும்போது -2 ப்ளஸ்ஸாக வந்துடுது. அவ்வளோதான். அப்போ x ஈக்குவல் டு 2. சரிங்களா? 2 x ஈக்குவல் டு 4 f of x f double dash of x அந்த ரூல் எழுதணும்னா எழுதிக்கலாம். நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட சைன் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகுது நம்மளுக்கு. சைன் ஆஃப் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்று எழுதலாம். at x equal to 2 f double sin of f double dash of sin changes from positive to negative. Therefore f of x has point of inflection. So f of x க்கு என்ன உண்டுன்னு அர்த்தம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் உண்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஏன்னா கான்கேவ் அப்போலேருந்து கான்கேவ் டவுனோட சேஞ்சஸ் ஆகுது நம்மளுக்கு. இல்லை டேரெக்டாக கண்டுபிடிச்சா போதும். சரி நான் சென்டென்ஸ் சொல்கிறதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இப்போ என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளுக்கு. ரைட். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணலாம் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் நான். at x is equal to 2 f of 2 equal to 2 into 2 minus 4 whole cube, that is 2 into minus 2 whole cube. So 2 into minus 8 which is equal to minus 16. Therefore point of inflection என்ன வந்துருச்சு உங்களுக்கு 2, minus 16. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். 2, minus 16 ஒரு வேல்யூ இருக்குது. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி at x equal to 4 sin of f double dash of x changes from negative to positive. Therefore f of x has point of inflection. அந்த வேல்யூ எடுத்து x equal to 4 எடுத்து என்ன பண்ணுங்க கொஸ்டினில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. now f of 4 equal to 4 into 4 minus 4 whole cube which is equal to 0. Therefore point of inflection என்ன 4, 0. Therefore points of inflection question ஃபுல்லாக எழுதிக்கிறேன். points of inflection. ஸோ ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறேன். என்னென்னது 2, minus 16. points of inflection என்ன வந்துச்சு 2, minus 16
அண்ட் தென் 4,0 சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர்ஸ். ஓகே.